ருத்ரன் தொடர்கிறது. ஜெயவிஜயர்கள் தங்கள் பதவியிலிருந்து நீங்கி உலகத்தில் காசிபரது வம்சத்தில் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு என்ற ராட்சதர்களாக பிறந்தார்கள். சனகாதி முனிவர்கள் முதலிய நால்வரும் பிரகல்லாதன் முதலியவர்களாக தோன்றினார்கள். ஸ்ரீ விஷ்ணுவே ஹிரண்யகசிபனை சங்கரித்து சாப விமோச்சனமடைய செய்வதற்காக நரசிங்க ரூபம் எடுத்து வந்தார். வேறொரு பிரிவில் அவர்களே ராவண கும்பகர்ணர்களாக பிறந்தார்கள். அப்போது நரசிங்கமூர்த்தியே தசரத குமாரர் ஸ்ரீராமனாக வந்தார். அந்த அவதாரத்தின் போது ஜனகாதி முனிவர்களே விபீஷணர் முதலானவர்களாக பிறந்தார்கள். தேவர்களே சுக்ரீவ அங்கதாதி வானர வீரர்களாக வந்தார்கள். மூன்றாவது பிறவியில் அத்வாரபாலகர்களே சிசுபால தந்த வக்கிரர்களாக தூமகேஷன் என்ற அரசர் குலத்தில் பிறந்தார்கள். அப்போது விஷ்ணுமூர்த்தியே கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அப்போது சனகாதி முனிவர்கள் அக்ரூரர் முதலியவர்களாக தோன்றினார்கள். இனி பாவங்களை ஒழிக்கத்தக்கதான நரசிங்கமூர்த்தியின் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முனிவர்களே, ஹிரண்யாட்சன் இளைஞனாக இருக்கும்போதே விளையாடலுக்காக சூரியனை அழைப்பான். அவன் காடுகளில் உள்ள சிங்கங்களையும் மத யானைகளையும் பிடித்து அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வானே தவிர சாதாரண குதிரைகள் மீது ஏறி சவாரி செய்வதில்லை. சண்டை செய்ய விரும்பினால் சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்களுடன் சண்டை செய்வான். இத்தகைய பல பராக்கிரமசாலியான ஹிரண்யாட்சன் இருந்ததால் அவன் தேவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தான். சாமானிய அரக்கர்களைப் போல அடிப்பதும் பிடிப்பதும் வேதியர்களையும் யாகங்களையும் அழிப்பதும் சரியல்ல என்று எண்ணி உலகத்தையே ஒரு பாயைப் போல சுருட்டி நாயானது மாவு மூட்டையை வாயில் கவ்விக்கொண்டு அனாயாசமாக ஓடுவது போல ஹிரண்யாட்சன் பூமியையே சுருட்டி வாயில் கவ்விக்கொண்டு ஜலத்திற்குள் மூழ்கிவிட்டான். அதனால் பிரம்மதேவர் மிகவும் வருத்தமடைந்து விஷ்ணுமூர்த்தியை துதித்தார். விஷ்ணு அவருடைய நாசியில் இருந்து ஒருவராக உருவத்தோடு அவதரித்து விரைவில் விருத்தியடைந்து அங்கிருந்து உலகத்தை மீட்கச் சென்றார். உலகம் முழுவதும் நீர்மயமாக இருப்பதைக் கண்டு அதில் பிரவேசிக்க நினைத்தார். அப்போது நாரத முனிவர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அங்கு வந்த வராகமூர்த்தியை பார்த்து நமஸ்கரித்து, நான் சந்தியாவதனம் செய்ய உத்தரவளிக்க வேண்டும் என்றார். வராகமூர்த்தி அவரை பார்த்து, நாரதரே, நான் ஹிரண்யாட்சனை கண்டு அவனுடன் சண்டை செய்து அவனை சங்கரிக்கும் வரையில் இந்த ஜலத்தை உலர்த்துவிக்க வேண்டும். இது உம்மாலேயே செய்யத்தக்கது என்று கூறினார். நாரத முனிவர் அதற்கு இணங்கி தமது இருக்கரங்களாலும் தண்ணீரை எடுத்து தன் வாயிற் பெய்து கொண்டு வராகமூர்த்திக்கும் ஹிரண்யாட்சனுக்கும் போர் முடியும் வரை வைத்து கொண்டிருந்தார். பிறகு வராகமூர்த்தி ஹிரண்யாட்சனை கண்டுபிடித்து அவனுடன் ஜலத்தில், அதாவது நாரதர் சமுத்திர பானம் செய்து மிகுந்த சேற்றுடன் கலந்த தண்ணீரில் 500 ஆண்டுகளும் உலகத்தில் 500 ஆண்டுகளும் பெரும் போர் செய்து அவனை சங்கரித்து பூமியை மீட்டு தன் வாயிலேயே எடுத்து கொண்டு வந்து பிரம்மனிடம் ஒப்படைத்துவிட்டு தம் திருவுருவை மறைத்தார். விஷ்ணுமூர்த்தியால் ஹிரண்யாட்சன் இறந்தான் என்ற செய்தியை அறிந்த ஹிரண்யகசிபு தம் தம்பியை கொன்ற விஷ்ணுவை சங்கரித்து தன் துக்கத்தை ஒழிக்க கருதினான். எனவே அவன் பிரம்மதேவனை குறித்து 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். அதனால் அவன் மீது மரங்கள் முளைத்து நாற்புறங்களிலும் கிளைத்து பெருவனமாயிற்று. அம்மரங்களில் பலவகை பறவைகள் கூடு கட்டி வாசம் செய்து முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்தன. ஆயினும் ஹிரண்யகசிபு தம் தவத்தில் இருந்து நீங்கவில்லை. அவனது தவாக்னி தேவலோகத்தை அடைந்து கொளுத்தியது. தேவர்கள் அந்த அனலை தாங்க முடியாமல் பிரம்மதேவரிடம் சென்று, ஹிரண்யாட்சன் உம்மை குறித்து கடும் தவம் செய்கிறான், நீங்கள் சும்மா இருப்பது சரியல்ல, அவனது தவச்சுமையால் ஜுவாலையால் நாங்கள் அழிவுற நேரிடும் என்று சொல்லி முறையிட்டார்கள். அதனால் பிரம்மதேவர் ஹிரண்யனுக்கு வரம் கொடுக்க நினைத்து அவன் முன் தோன்றி, உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார். அதற்கு ஹிரண்யகசிபு, சிருஷ்டிகர்த்தாவே, உமது படைப்பான இந்த உலகத்தில் எவன் ஒருவனும் எத்தகைய ஆயுதத்தாலோ இரவிலோ
பகலிலோ என்னை கொல்லக்கூடாது. இத்தகைய வரமே எனக்கு வேண்டும் என்றான். பிரம்மதேவர் அவ்வாறே வரம் கொடுத்துவிட்டு தம் உலகை அடைந்தார். ஹிரண்யகசிபன் சோனிதபுரியை அடைந்து சகல தைத்தியர்களையும் திரட்டி, அசுரர்களே, நீங்கள் அனைவரும் எம் கட்டளைக்கு அடங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சங்காரம் செய்து விடுவோம். என் கட்டளைக்கு அடங்கியவர்களை காப்பாற்றுவோம். ஸ்வர்கலோகம், மத்தியலோகம் ஆகிய அனைத்தும் எங்களால் ஜெயிக்கப்பட்டன. திரிலோகங்களையும் தம்வசமாக்கி இரண்யகசிபு மகாராஜன் ஏக சக்கரவர்த்தி ஆகிய விஷ்ணு துவேஷத்துடன் அரசு செய்து வருகிறான். இனி எங்கும் யாக காரியங்களை யாரும் செய்யக்கூடாது என்று யாவரும் அறிய முரசை அறையுங்கள் என்று கூறினான். அதுபோலவே சொர்க்கத்திலும் பாதாளத்திலும் மற்ற உலகங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. போர் புரிய விரும்புவோர் போர் செய்ய வரலாம். சரணாகதி என்று வந்தவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று முரசறையுங்கள் என்றான். அவர்களும் அவ்வாறே மூவுலகங்களிலும் சென்று யாவரும் அறிய முரசறைந்தார்கள். இவ்வாறு ஹிரண்யகசிபன் எவ்வரும் எதிர்ப்பு இன்றி ஆட்சி புரிந்து வந்தான். சிறிது காலத்துக்கெல்லாம் விஷ்ணு துவேஷம் கொண்ட ஹிரண்யகசிபனுக்கு விஷ்ணு பக்தியுடைய பிரகலாதன் என்னும் புத்திரன் ஒருவன் பிறந்தான். அந்த சிறுவன் பிள்ளைமைத்தனத்தால் வாய்விட்டு அழும்போது விஷ்ணுவின் திருநாமங்களையே கூறும் இயல்பை உடையவனாக இருந்தான். அவன் 5 வயதை அடைந்தவுடன் ஹிரண்யகசிபன் சகல வாத்தியங்களும் முழங்க அசுர சேனையுடன் புடைசூழ அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்க வேண்டி அரசகுருவின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்கும்படி கட்டளையிட்டான். அசுரகுரு வழக்கம் போல அந்த சிறுவனை பார்த்து முதலில் ஹிரண்யாய நம என்று சொல்லும்படி சொல்ல பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான். உபாத்தியாயர், அப்பா குழந்தாய், அப்படி சொல்லாதே. சர்வலோகங்களுக்கும் மகா பிரபுவாகிய உன் தந்தையின் பெயரையே முதலில் சோத்திரம் செய்ய வேண்டும் என்றார். பிரகலாதன் மீண்டும் அப்படியே சொல்ல அசுரகுரு இரண்யகசிபனை பார்த்து, அசுரேஸ்வரா, இது முதல் நாளாகையால் இதுவரையில் இருக்கட்டும். நாளைய தினம் நான் கற்பிக்கிறேன். சிறுவனும் சரியாக சொல்லுவான் என்றார். ஆனால் பிரகலாதனோ, இன்றல்ல நாளையில்ல, என்றைக்கும் நான் விஷ்ணுவின் நாமத்தை தவிர வேறெதையும் சொல்ல மாட்டேன் என்றான். அசுரர்கள் பிரகலாதனை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். சில தினங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் இரண்யகசிபன் தன் மகனை அழைத்து தொடை மீது உட்கார வைத்துக்கொண்டு, குழந்தாய் பிரகலாதா, இதுவரையில் என்ன வாசித்தாய்? அதை சொல் என்றான். அதற்கு பிரகலாதன், நான் ஓம் நமோ நாராயணா என்று படித்தேன் என்றான். உடனே இரண்யகசிபன் அளவிலாத கோபம் கொண்டு உபாத்தியாயரை அழைத்து வரச் செய்து, என் பிள்ளைக்கு என்ன கற்பித்தாய் என்று குமுறினான். அரசகுல அதிபா, புத்திரனால் என் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே கொடியவராயினர். இது என்னால் ஆகத்தக்கதல்ல. இவன் எனக்கு அடங்க மாட்டான் என்று உபாத்தியாயர் சொல்லிவிட்டார். அதன் பிறகு இரண்யன் தன் மனைவியான கயாதுவை கூப்பிட்டு, உன் பிள்ளை படித்ததை கேட்டுக்கொள், இதற்கு ஏற்ப தண்டனை கொடு என்றான். கயாது தன் செல்வனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் ஹரிநாமத்தை சொல்லாதே. உன் தந்தை உலகங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். உன் சம்பத்து எப்படிப்பட்டது? அசுரர்கள் எவ்வளவு கௌரவமானவர்கள். அதை விட்டுவிட்டு ஹரிநாமத்தை ஏன் விரும்புகிறாய் என்று கேட்டான். தாயே, நீ என்ன சொன்னாலும் பயன்படாது. ஒருபோதும் நான் விஷ்ணுவின் நாமத்தை மறக்கவே மாட்டேன். ஒரு யானை தன்னை கொசு கடிக்கும் என்று பயந்து அரசனின் மாளிகையை விட்டு ஓடுமா? அந்த நீசன் இரண்யனின் வலிமை எவ்வளவு, ஸ்ரீவிஷ்ணுவின் வலிமை எவ்வளவு? இதை அறிந்தால் நான் ஹரிபக்தியை விட்டு விடுவேனா? நாவினால் விஷ்ணுவை துதிப்பதும் காதுகளால் ஹரிநாமங்களை கேட்பதும் தலையால் விஷ்ணுவை வணங்குவதும் கையால் பூஜிப்பதும் பாதங்களால் வலம் வருவதுமாக என்னுடைய அவயவங்களை எல்லாம் விஷ்ணுமூர்த்திக்கே சமர்ப்பித்து அவருடைய கிருப்பையை அடையவே நான் விரும்புகிறேன். எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் ஹரிநாமத்தை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். எனக்கு அசாத்தியனாக இருக்கிறான் என்றாள். தொடரும். நன்றி, வணக்கம்.